அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் சேமியா பாயசம் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம சேமியா வறுத்துக்கிட்டு இருந்தோங்க. மெஷரிங் கப்பில் 2 கப்பு நான் சேமியா போட்டு வறுத்துக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு தண்ணி போல் வேணுண்டாக்கா நீங்கள் 1 கப்பில் நீங்கள் சேமியா வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் நான் பண்ணுற சேமியா பாயசம். 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். பத்து முந்திரி 10 திராட்சை இருக்குது, அதையும் போட்டுக்கிறேன். போட்டு முதல்ல வறுத்துக்கிறேன். ஒரு துண்டு பட்டை போட்டுக்கணும். கிராம்பு 2 சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் 2 சேர்த்துக்கிறேன். ரெண்டு கப்பு சேமியாக்கு நான் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. முந்திரி திராட்சை நல்லா வறுத்துருச்சு. இப்போ வந்து 4 கப்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். மக்குருணி இருக்குது பாருங்கள், ஒரு கைப்பிடி மக்குருணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒன்று பிரிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கிட்டேங்க. மக்குருணி கொஞ்சம் நேரம் வேகும், அதனால் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். மக்குருணி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் வறுத்த சேமியாவை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சேமியா திக்னஸாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து 2 கப்பு சேமியாவுக்கு 1 கப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி பாயசம் இருக்கும். பால் வந்து 1/2 லிட்டர் பாலுங்க, பசும்பால் இது நான் சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1.5 கப்பு நான் ஜீனி போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். பால் ஊற்றி நல்லா செட் ஆகிடுச்சு. பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கடைசியாக லாஸ்ட்டாக பசு நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நல்லா மணமாக இருக்கும். பசு நெய் சேர்த்தா மணமாக இருக்கும். மில்க் மெய்டு இருந்தால் மில்க் மெய்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.